பாவி ஆடிப்போல் தலைமீது அரணமையோ பெருவாக வச்சிருந்தார்கள். சங்கரனிடம் இருக்க சங்கரனார் மனம் இருக்க தேவாதேவர்கள் முனிவர்கள் இருப்பதை சூழ சரி பார்வதி சமேதராக விளைவிருக்கிறார் இழைக்கின்ற பகவான் பார்வதியர்கள் பகவானை பார்த்து என்ன கேட்கிறாள்? எப்படி ஆதி இராசனாக விளைக்கின்ற பகவானே பார்வதி அப்படா எனக்கு ஒரு ஆசை ஆசையெல்லாம் அடக்கி வைக்க கூடாது, சொல்ல வேண்டும். ஆசை போய் அடைவுக்கு காரணம் என்னோட என்ன ஆசை உனக்கு என்ன ஆசை? சுவாமி என்ன தாங்கள் எந்த ஆடி இருக்கீங்க? தில்லையிலே ஆடி இருக்கின்றேன், நெல்லையிலே ஆடி இருக்கின்றேன், சிதம்பரம் சீராடி அவரையும் பெருங்களை சுற்றி சொல்லி ஆட்டிலே கூட சென்று ஆடி இருக்கின்றேன். சரி அது உனக்கு பார்வதி சந்தேகம்? ஆதி பகவானே நான் காணும் பொருட்டு சரி கையிலா சுமரிலே தாங்கள் அப்படி ஆக வேண்டும். பகவானே எங்களுக்கு உங்க ஆட்டத்தை பார்க்கணும். ஆமா பார்வதி என்னை நடனமாட சொல்லுகின்றாய். நடனம் ஆடவே மாட்டேன், அப்படி ஆடி விட்டேன்னு சொன்னால் இந்த அகில உலகம் தாங்குமா? என்னுடைய ஆட்டத்தை பார்க்க நீ ஆசைப்படுற. ஆமா சுவாமி நான் அப்படி ஆடினால் என்ன ஆகும் தெரியுமா? என்னாகும்? அகில உலகமே அழித்து விடும் பார்வதி. அழிந்தாலும் பரவாயில்லை. சரி உனக்கு திருநடனம் ஆடி ஆட வேண்டும். பார்வதி சொன்னால் கேட்க மாட்டாய், ஆடுகின்றேன், வருவதை எல்லாம் நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி அப்படி சொன்ன உடனே பார்வதி அதோட விடல. பார்வதியின் சொல்லுக்கிறாங்க. பார்வதி அதோட விட என்ன சொல்றா? சுவாமி நாட்டியம் எல்லாரும் ஆடுவாங்க, நாட்டியம் சும்மா நீங்க ஆடினா போதாது. அதாவது ஆட்டம் என்று சொன்னால் அது ஒரு போட்டி இருக்க வேண்டும். போட்டி இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சுவாமி நீங்கள் நடனம் ஆடக்கூடிய சமயத்திலே உங்கள் உடம்பில் இருந்து எந்த ஒரு ஆடை ஆபரணமும் கீழே கலந்து விடக்கூடாது. அப்படி ஒரு வேலை விடுத்து விட்டது என்று சொன்னால் ஆட்டத்திலே நீங்கள் தோற்று விடுவீர்கள் என்று பார்வதி சொல்கின்றார். என்ன நினைக்கிறார்? சுவாமி நடராஜ பெருமான் என்ற ஒரு பேர் எனக்கு ஒன்று தெரியுமா? சுவாமி பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்கள் திறமையை நான் பார்த்தது கிடையாது. சரி பார்வதியின் சொல்லிக்கிறாங்க. பகவான் எப்படி கோலம் கொண்டது நடனம் ஆடுகிறார் பாருங்கள். ஆடி கொண்டாரே துணரணம் ஆடி கொண்டாரே ஆடி கொண்டாரே ஆடி கொண்டாரே துணரணம் ஆடி கொண்டாரே ஆடி கொண்டாரே ஆடி கொண்டாரே
சோமசுந்தர கடவுள் பார்வதியின் சொல்லி கிழங்கே சரி காவி வேஷ்டி அருகிலே கட்டினார். சரி குழறி தொழில் எடுத்து கொள்கிறார். திராட்சமாலை கொத்துகளாக இணைந்து காலிலே பாதாக்குரடும் ஆட்டினார். பாதாக்குரடுனா பாதக்குரடு சொன்னா காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். ஆபரணமா? காலையிலையா? காலையில இல்ல, காலில். இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போறது, அந்த வேலைக்கு ஏற்ற கோலத்தை போட வேண்டும். அந்த காட்டு வெளியில சாமி காலில் வச்சு ஆடிச்சுல பாதக்குரடு, காலில் வச்சு அடிச்சா காலில் போட்டு அடிச்சா, காலில் போட்டு அடிச்சுல. ஆமா, ஆடிச்சிருப்பு. அதாவது எந்த வேலை செய்ய வேண்டும் அந்த வேலை செய்ய வேண்டும். சரி, இப்ப பாட்டி தான் வந்திருக்க. ஆமா, வீட்டுல இருக்கும்போது வந்து அவங்க யாராவது பார்க்க முடியுமா? என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கும்? இல்லக்கா, உங்களை பாக்குறதுக்குதான் 4 பேர் முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. தெரியவே தெரியாது. ஆமா, இருந்தாலும் பாட்டிக்கார கையில சேர கொடுத்துருக்காங்க. கோவில்ல கதை கேட்க வந்திருக்காங்க. கதையெல்லாம் இன்னைக்கு யாரும் பாட்டுக்காரங்க சேரெல்லாம் கொடுத்துருக்காங்களா? பாட்டுக்காரர்கள் எப்படி போட்டிருக்காங்களா? பொட்டு வச்சிருக்காங்களா? கேட்போம். ஆமா, எதுக்கு வந்திருக்கீங்க? பாட்டு பாக்குறதுக்கு, கேட்கறதுக்கு இல்ல, பாட்டு பார்க்க வந்திருக்கோம். பாட்டு யாரு, கதை யாரு கேட்பா? கதை அந்த காலத்துல உள்ளது. நான் பாட்டு கேட்க பாத்தியா? பாட்டு கேட்டுட்டு ஆமா நம்ம தோழி நம்ம பிள்ளை வந்திருக்காளா, அவளை பார்த்துட்டோம். அப்படின்னு வந்திருக்காங்க. சரி, அது மட்டும் நம்ம நாட்டியம் ஆட வேண்டும் சொன்னால் அதற்கு கோலத்தை போட வேண்டும் அல்லவா? ஆமா, அழகாக ஆடுகிறார் பகவான். சரி, ஆடுகிறார், ஆடிக்கொண்டே இருக்கிறார். நாட்கணக்கில் ஆடுறாங்க. நாட்கள் 7 சென்று ஒரு வாரம் ஆகிறது. பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறார் பார்வதி. வாரங்கள் 4 சென்று ஒரு மாதம் ஆகிறது. மாதங்கள் 12 சென்று ஒரு வருடம் ஆகிறது. சரி, அதாவது மாதத்துக்கு பொதுவா 4 வாரம் தானா? சில 4 வாரம் தான் இருக்கும். சில மாதத்துக்கு 4 வாரம் வரும். ஆமா, நாட்கணக்கு பார்த்தா சில மாசத்துல 4 வெள்ளி வரும். சரி, சில மாதத்துல 5 வெள்ளி வருது. அது வேற கணக்கு. வாரம் 4 வாரம் தான் உண்டு. அப்படி நீங்க எத்தனை பேர் சேர்ந்து வந்திருக்கீங்களா? 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. அதாவது என்ன, அதாவது சிலவன் இருப்பான், வீட்டுல கொண்டாட்டிக்கிட்ட நாய் மாதிரி விடுவான். அடுத்த பெண்களை பார்த்தா சம்மன் கொண்டாடி பேசுறது. இப்போ சொல்றதை காணுங்க. சொல்லுங்க. அடுத்த பிள்ளைய பார்த்தா என் அம்மா உட்காருமா தண்ணி குடிமான்னு சொல்லுவான். ஒரு கெட்ட பொண்டாட்டிக்கிட்ட ஒரு திறமையை காமிக்க வேண்டும். பொண்டாட்டியை மதிக்கணும், பொண்டாட்டிக்கு அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். பொண்டாட்டிக்கு திறமையை காமிச்சுட்டு அடுத்த பெண்கிட்ட பேசணும். ஆனா பகவான் இதுவரைக்கும் இந்த திறமையை ஒழிச்சுட்டு பார்வதிக்கும் தெரியாது. பகவானுக்கும் பார்வதிக்கும் என்ன வித்தியாசம்? பார்வதி பாக்குறா, வீட்டுக்காரர்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா, இந்த திறமை இதுவரைக்கும் பார்க்கிறேன் சொல்லி அம்மா அப்படி கை கொடுத்தாலும் பார்த்து கொண்டிருக்கின்றாள். சரி, பகவான் ஆடிக்கொண்டே இருக்கிறார். சரி, அது உத்திர தாண்டவமாகவே மாறியதா? சரி சரி. அதாவது இந்த பார்வதி எட்டி பார்த்தா பாருங்க. ஆமா, பகவான் தன்னை மறந்து ஆடுகிறார். சரி, ஆதரவு போட்டு நாங்கள் கொண்டோம்.
அந்த திருக்காணியானது அப்படி கலந்து வருகிறது. அதுதான் பகவான் ஆமா இது குன்றத்தின் திரு கலந்து விட்டது என்று சொன்னால் பார்வதி இடத்திலே நாம் தோற்று விடுவோம். ஆமா அதாவது யாருக்கிட்ட தோற்றாலும் கெட்ட பொண்டாட்டி கிட்ட தோற்க கூடாது. அடுத்த வீட்டுக்காரிட்ட செருப்படி வாங்கினாலும் பரவாயில்லை. அந்த இடத்திலே மறந்துடுவாங்க. தெரியாத யாருக்கும் அடுத்த ஒரு பெண்ணூர் யாசினாலோ செருப்படி அடிச்சாலும் உடச்சி பார்த்தாலும் விட்டுருவா. பொண்டாட்டி அப்படி கிடையாது. அடிச்சாலும் என்னன்னு தெரியாம இருந்துட்டு என்ன கும்பிட்டுருக்கோம். கெட்ட பொண்டாட்டி கடைசி வரைக்கும் கட்டையில போக வரைக்கும் சொல்லி பயம் மனுஷா எப்படிதான் விடமாட்டான். சீர பெண்மை அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆகவே யாருக்கிட்ட தோற்றாலும் பாரதி இடத்தை தோற்க கூடாது என்று சொல்லி பகவான் இடது காலம் கூடாது. சரி உண்டலும் கீழே விடவும் கூடாது என்று அப்படி வலது கால் பெருவிரல் கொண்டு அந்த திருக்காணியை பொறுக்குகிறார். சரி சமயத்திலே பார்வதி பார்வதி கீழே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். சிரிக்கிறாள். ஆமா இப்படியுமா மனசு ஆடுவாரு. அவளை சிரிக்கக்கூடிய சமயத்திலே அகில உலகமல்லாம செய்கிறது. சரி தலையிலே உள்ள கங்கையாகிய மங்கை யோசிக்கின்றாள். எப்படி பகவான் பார்வதிக்கு எப்பவும் சண்டை தான் ஏற்படும். இன்னைக்கு என்ன பார்வதி எப்ப பகவானை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி மெதுவாக அப்படி எட்டி பூமியை எட்டி பார்க்கின்றாள். ஆமா தலையில யார் இருக்கிறா? அதான் கங்கை நினைக்கிறா. என்னடா ஒரு நாள் நம்ம அக்கா சிரிக்க மாட்டாங்க. இந்த பூமி எட்டி பார்க்கிறாள். சரி அகில உலகமெல்லாம் அசைகிறது. மாநாட்ட மழுவாட்ட மதியாட முரலாட மங்கை சிவகாமி ஆட மாநாட்ட நூலாட்ட மறையாட திரையாட மறை நந்த பிரம்மனாட ஓநாட வானுலகு கொட்டமெல்லாம் ஆட கொஞ்சர முகத்தோனாட குண்டலம் இரண்டாட தங்கை ஒரு முறையாட குழந்தை முறை கேசனாட சம்பந்தரோடு இந்திராதிபதி நட்டு முறை அஷ்டபாலகருமாட நரகம்பை அருகாட நந்திவாகனமாட நாட்டிய பெண்களாட இறைவோடு உரைப்பாட சரி இறை நாடி விருதோடு ஆடி வருவார் ஈசனியே சிவகாமி ஈசனியே சிவகாமி ஏசனியே இறை என்று என்னப்பன் திளைவாள் நடராஜினே என்று சொல்லுவோம். சரி ஆடக்கூடிய சிமித்ரை சதை உலகே சரி எங்கே அப்படி போர்த்தர கீழே விழுந்தான். ஆமா அதாவது பொதுவாக வீட்டுல மங்கை போனா வீடு தாங்காது, கங்கை போனா நாடு தாங்காது. பொறுமை பெண்களுக்கு பொறுமை மிக அவசியம். பெண் வந்து பொறுமை என்னைக்கு விட்டாலும் சரி அவங்க வீட்டுல நிம்மதி இருக்காது. ஒவ்வொரு ஆண்களும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது யோசிச்சு வருவான். இன்னைக்கு பத்திரக்காரியா இருக்காளா, எசிக்கியா இருக்காளா, இல்ல ஒத்தாமையா இருக்காளா, பொண்டாட்டி சில வீடுகளில் பொண்டாட்டி வரும்போது பத்திரக்காரியா இருக்காளா. அடக்கம் கொஞ்சம் இருக்கணும். சரி எங்கே விளந்தால என்ன ஆகிட்டு பாருங்கள். அட்டமரம் தட்டதாமரை மருதச்சந்திரம் கல்கரடை புல் போட்டு சரி இவை அனைத்துமே ஜலப்பிரளயமாகவே இருக்கிறது. பார்வதிக்கு இருப்பதற்கு கூட இடம் கிடையாது. சரி பார்வதியை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? பார்வதி நீ நாட்டியம் ஆடு ஆடி என்று சொன்னாய். ஆட முடியாது என்று சொல்லி எவ்வளவோ மறுத்தேன். சரி ஆடியே ஆக வேண்டும் என்று சொன்னாய். அகில உலகமே அழைத்து விட்டது. சரி நாம் இரண்டு பேரும் இருப்பதற்கு கூட இடம் இல்லையே பார்வதி. ஒரு வழி வகை செய்ய வேண்டும். சுவாமி ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன். எல்லா பெண்களும் சொல்லக்கூடியது இருக்க இடம் இல்லை. செய்ய தப்பெல்லாம் செஞ்சுட்டு தெரியாம செஞ்சுட்டேங்க. இந்த நீதி கண்ணீரை வடிச்சு குடும்பமா இருக்கிறவங்க மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்கிறார். ஆமா என்ன பண்றது? இல்ல குடும்பத்துக்கு மறுபடி விட்டாரு இல்லையா? ஒரு வழி வகை சொல்லி சுவாமி என்ன அதாவது நான் ஆட வேண்டும்
தேதிகள் ஆடினீங்க. சரி. உலகம் அழிந்து விட்டது. ஆமா. என்ன செய்வது? கையில் இருந்த கனகாடி மோதிரத்தை கழற்றி அப்படி விலகி விட்டறிகிறார். பாதாளத்தை சென்று வேறொன்றி சரி இடைதெடுத்து அப்படி அழகாக ஒரு தாமரை மலர் வளர்ந்திருக்கிறதா? அந்த சிந்தாவை போலுக்குள்ளாக சிவனும் பார்வதி விலகாக வச்சிருக்கின்றார்கள். ஆமா, அப்படி இருக்கு. சரி. அகில உலகமெல்லாம் சுற்றி பறந்து அவையா செந்தலை வாழ்க்கையுடன் வர்றான். சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளை சுற்றி பார்த்து வரக்கூடிய சமயத்திலே கைலாசத்தை காணவில்லை, காண்டவத்தை காணவில்லை. சுவாமி, என்ன தாங்கள் 2 பேரும் இப்படி வந்திருக்கீங்க? சரி, என்ன விஷயம்? கருடா, என்ன அம்மா இருக்காளே வைரோதி. வைரோதியா? ஆர்வதி. ஆமா, ஆர்வதி சொல்ல கேட்டு நடனமாடக்கூடிய சமயத்திலே சரி தலையை உள்ள கங்கையாக மங்கை பொங்கி கீழே விழுந்து அகில உலகமே அழிந்து விட்டது. சரி, தக்க சமயத்திலே வந்திருக்கிறாய். இது அழிந்து போனவரை அறியாத வசதி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் உலகத்தை படைக்க வேண்டும். அறியாத வசதி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் எடுத்துக்கொண்டு அழைத்த உலகத்தை படைக்க வேண்டும். சரி, என்னுடைய மைத்தரும் கோபாலக்கண்ணனை அழைத்து வா என்றார். அப்படி எந்த உடனே இந்த கருடன் எப்படி வருகிறான் பாருங்கள். திருப்பல்ல கடலிலே 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 திருப்பாற்கடலில் 1000 படாமொழி அரவத்தின் மேல் கிழக்கு முகமாகவும் கால்கள் 2 வடக்காகவும் அறிந்தும் அறியாதவர் போலும் என்ன நடக்கிறது, என்ன நடக்கும், எது நடக்கும், எப்போது நடக்கும் என்பது எல்லாம் என் பெருமாளுக்கு ஏமாத்தலாம். ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. யார் யார் என்ன ஏமாற்றுவதே கிடையாது. கடவுளை ஏமாற்றினால் பரவாயில்ல, தெரியாவிட்டால் தானே ஏமாற்ற வேண்டும். எல்லாம் என் அப்பன் அறியாத விஷயம் கிடையாது. ஆண்டவன் அறியாத விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது. மனுஷன் வேணா மனுஷன் கண்ணை வேணா மறைக்கலாம். சரி, ஆனா ஆண்டவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவரவர் செய்த பாவத்துக்கு அவரவருக்கு கூலி உண்டு. இப்ப அனுபவித்தே ஆக வேண்டும். வருகிறார். இப்படி தொட்டி எழுப்பினால் கலர் விடுவார். ஆமா, வெய்தொட்டினால் எதிரப்படுவார் என்று சொல்லி எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களே சில ஆளு, எழுப்பவே முடியாது. தம்பி ராசியா எழும்பு. யாரு ராசியா? அங்க மீன்கடையில இருப்பான். ஆமா, ஆட்டில தானே வியாபாரம். அதாவது இப்படி இப்ப என்ன எலும்புன்னு சொன்னா இது திங்க மாட்டாப்பா. அப்படியே ஒண்ணு இப்படி படுத்துக்கிடவான். அது வரைக்கும் ஒழுங்கு வழங்குவான். படுக்கிறதுல கீக்கணும் பார்வை இருக்கிறது என்ன நடக்குது? அவன் தங்கச்சி குடிதான் எழுப்புதான் போகணும். எலும்புங்க அப்படின்னா என்ன யாரு கூப்பிட்டான்? அதாவது நாம தொழிலுக்கு தான் வந்திருக்கிறோம். 7 பேருன்னா 7 பேரும் ஒற்றுமையா வர்றது நல்லது. சரி, உடனடிக்கலாம். இடையே ஒரேசா வா வா
பாட்டு பாடணும். போன எழுதி வரேன். அடுத்தவன் எழுப்பவே மாட்டான். 6 மணிக்கு எழுதி வரேன். என்னைய ஒடுக்கு போலவரே வாங்கப்பா படிக்கணுமா உடனே போகணும். அதுக்கு அடுத்தவன் அப்படியே படுத்துக்குவோம். ஆமா தவையலா தவையலாண்டாச்சு என்ன என்ன இப்பதான் முடியலாம் வர முடியாது. வரியா வரவங்க இந்த உலகம் தான் இப்ப நடக்குது. அந்த காலத்துலதான் வா ஒரு வேலைக்கு போனா சரி ஒரு நாள் போகும்போது பின்னால போயிட்டே இருப்பாங்க. ஆமா அதான் உண்மை. சரி இந்த தெருவுல அழகாக என் பெருமாள் வீரே ஒரு பாமாலை பாடுகிறார். பொருளை கண்ட மன்னரை சான்றோர் இதை சொன்னேன் ஐயா. வீணான கலியுகத்தை நீரு கொண்டு அழித்திட புவியினில் வந்தவை உண்டா. ஏழோக தேவர்களை சான்றோர்களாக்கி கலிதனில் படைத்த ஐயா. கலியுகம் வேண்டாம் தர்மயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா.